ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ பாகற்காயோட பெனிஃபிட்ஸ் பார்க்க போகிறோம். பாகற்காய் அறுசுவைகளில் ஒன்று. பாகற்காய் இறப்பையில் உள்ள பூச்சிகளை கொல்லும், பசியை தூண்டும், நம் உடலில் உள்ள பித்தத்தை கண்ட்ரோல் செய்கிறதுக்கும் பாகற்காய் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. குழந்தை பெற்ற பெண்களுக்கு தாய்ப்பால் சுரக்கவும் பாகற்காய் உதவுது. இந்த பழம் மற்றும் இலைகள் கூட நிறைய மருத்துவ குணங்கள் அடங்கியிருக்கு. பாகற்காய் சாப்பிட்டால் இருமல், வயிற்றில் உள்ள பூச்சிகள் நீங்கும். கை காலில் அடிக்கடி வரும் இல்லையா, எரிச்சல், அதை பாகற்காய் இலையை அரைச்சி நம்ம உள்ளங்கையிலையும் உள்ளங்கால்லையும் தேய்ச்சோன்னா அந்த எரிச்சல் சரியாகும். பாகற்காயோட விதைகள் கிருமி நாசினியாக செயல்படுது. கல்லீரல் ஆரோக்கியத்திற்கு பாகற்காய் நல்ல பலனை கொடுக்கும். காமாலை போன்ற நோய்கள் பாகற்காயோட இலைகளை பயன்படுத்துகிறாங்க. அந்த நோயை சரி பண்ணுறதுக்கு பாகற்காயோட இலைகளை யூஸ் பண்ணுறாங்க. இதில் உடம்புக்கு தேவையான ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் விட்டமின்கள் அதிகமாகவே இருக்குது. விட்டமின்கள் விட்டமின் ஏ, பி, சி, பீட்டா கரோட்டின், லூடின், இரும்பு சத்து, ஜிங்க், பொட்டாசியம், மக்னீசியம் போன்ற தாதுக்கள் பாகற்காயில் அதிகமாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பாகற்காயை அடிக்கடி நம்ம சாப்பிட்டோன்னா ஆஸ்துமா, சளி பிடிச்சல், அது மட்டும் இல்லாமல் இருமல் போன்றவையை சரி செய்கிறதுல பாகற்காய் மிக சிறந்த நிவாரணியாக உதவுது. தினந்தோறும் ஒரு டம்ளர் நம்ம பாகற்காய் ஜூஸ் குடித்து வந்தோன்னா ஈரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் இருந்து நம்ம விடுபடலாம். இதை நம்ம ஒரு வாரம் செஞ்சாலே அதை நம்ம கண்கூட பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, பாகற்காய் உணவில் சேர்த்து வந்தோன்னா நோய் தொற்றுகள் நம்மை அண்டாமல் பாதுகாக்கலாம். உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். பாகற்காய் டைப் 2 நீரிழிவு நோய், அதாவது சுகர் பேஷண்ட் இருக்காங்க இல்லையா, டைப் 2, அவங்களுக்கு பாகற்காயை ஜூஸாக போட்டு குடித்தோன்னா சீக்கிரமாக சரியாகிடும். அப்புறம் இந்த புற்றுநோய் செல்கள் இருக்குல்ல, அதை அழிக்கிறது குணங்கள் பாகற்காய்க்கு இருக்குது. பாகற்காயை தினமும் நம்ம உணவில் இல்லைன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லை 2 வாட்டியோ சாப்பிட்டோன்னா நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்புகள் வெளியேறும். கெட்ட கொழுப்புகள் ஆட்டோமேட்டிக்காக வெளியேறுச்சுன்னா நமக்கு ஹார்ட் ப்ராப்ளம்னா வராது, எளிதில் நம்மளால் தடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் பாகற்காய் நல்ல ஒரு செரிமானம் மிகுந்த உணவாக இருக்கிறதுனால நம்ம செரிமானம் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லது. சாப்பிட்டோன்னா வயிற்று உபாதைகள், வயிற்றில் இருக்க பிரச்சனைகள், செரிமானம் அதெல்லாம் சீராக செயல்படும். பாகற்காய் சிறுநீர் தொற்றையும் கிளியர் பண்ணுது. சிறுநீரகங்களை பாதுகாக்கிறதுல முக்கியமாக பங்கு வகிக்கிறது பாகற்காய். சிறுநீரக கற்கள், சிறுநீர் தொற்றுகள், அந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க பாகற்காயை உணவில் அடிக்கடி சேர்த்து வந்தோன்னா அதெல்லாம் கிளியர் ஆகுது. ஸோ நம்ம வீக்லி 1 டைம் 2 டைம் அது நம்ம பாகற்காயை சேர்த்துக்கலாம். பாகற்காயில் நிறைய உதவி செய்யலாம். ஸ்வீட்டும் செய்கிறாங்க. பாகற்காயை கட் பண்ணி வெல்லம் காய்ச்சி ஊற்றி அது ஒரு டிஷ்ஷாகவும் செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் பாகற்காய் பொரியல், அது மாதிரி நிறைய செஞ்சு சாப்பிடலாம். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.